Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 9.4, example 9.31, you have to evaluate 0 to pi x square cos nx dx. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சுன்னா UDV ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். UDV ஃபார்முலா அல்லது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். UDV பெர்னோலிஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுங்களேன். அப்போ இதில் என்ன செய்யணும்னா, யாராவது ஒருத்தவனை யூன்னு எடுத்துக்கணும், யாராவது ஒருத்தவனை டிவின்னு எடுத்துக்கணும். யாரை யூ எடுக்கிறது யாரை டிவி எடுக்கிறதுக்குன்னு ரூல் இருக்குது. யூக்கு என்ன செய்யுங்கன்னா, இந்த ஐ லேட் என்ற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. நான் லேட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஐ என்றால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஐ என்றால் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். எல் ஃபார் லாகரிதம் ஃபங்க்ஷன். ஏ ஃபார் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரா, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப்லாம் வருது இல்லை, எக்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே அல்ஜிப்ரா. டி ஃபார் ட்ரிக்னாமெட்ரினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், காஸ் தீட்டா சைன் தீட்டா எல்லாமே. இ ஃபார் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனா இ பவர் எக்ஸ். இந்த ப்ரையாரிட்டி, இந்த சீனியாரிட்டியில் தான் நீங்கள் யூ செலக்ட் பண்ணணும். இன்வர்ஸ் இருக்கிறதா இல்லை, லாகரிதம் இருக்கிறதா இல்லை, அல்ஜிப்ரா இருக்கிறது, அதுதான் யூவாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மீந்து போனது அனைவரையும் டிவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மீந்து போனது இவங்க அப்படியே, இவங்களை நீங்கள் டிவியாக தேர்ந்தெடுத்து வைத்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சம் ரெண்டாக பிரிச்சாச்சு. நம்ம இந்த சம்மை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். நம்ம இதுக்கு பேர் டிவின்னு வச்சாச்சு, இதுக்கு பேர் யூன்னு வச்சாச்சு. இந்த ஏரியா முழுக்க டிஃப்ரென்சியேஷனுக்காக பிரிக்கப்பட்ட பகுதி. இந்த ஏரியா முழுக்க இன்டகிரேஷனுக்காக பிரிக்கப்பட்ட பகுதி. இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூ டேஷ்ன்னு போட்டுக்கிறேன். யூ டேஷ் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற ரெண்டு முன்னாடி வரும். எக்ஸு 2 - 1. அப்போ 2x 2ல் 1 போச்சுன்னா 1 தான். இதை இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூ டபுள் டேஷ். அப்போ 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ஆன்சர் இஸ் 2. அப்போ மூணாவது முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வெத்து நம்பர் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துருச்சுன்னா சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டாம், இதோட சம் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுதான் ஷட்டர் க்ளோஸ் பண்ணுற இடம். 0 வந்துருச்சுன்னா சம் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டகிரேஷன் ஏரியா. இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் டிவினா வி. காஸை இன்டகிரேட் பண்ணுங்கள். காஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் என்எக்ஸ் கூட ஏதாவது எக்ஸ் கூட ஏதாவது இருந்ததுன்னா பையில் வரும். பையன். ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் வி. இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுங்கள். V1ன்னு போட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூக்கு நேராக வி. அதனால தான் இதை ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கி போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கி போட்டிங்கன்னா அழகாக யூக்கு நேராக வி வரும். யூ டேஷுக்கு நேராக V1. இது டேஷ் டிஃப்ரென்சியேஷன். V1னா இன்டகிரேஷன். சைனை இன்டகிரேட் பண்ணணும். சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ். சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ். இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா கீழே இன்னொரு எண் போடணும். முன்னாடியே ஒரு எண் இருக்குது, நீங்கள் ஒரு எண் போட்டிங்கன்னா என் ஸ்கொயர் ஆகிடும். முன்னாடியே ஒரு எண் இருக்குது, நீங்கள் வேறு ஒரு எண் போடுவீங்க, அப்போ என் ஸ்கொயர் ஆகிடும். V1. அதுக்கு அடுத்தது V2. இது வரைக்கும் நீங்கள் போட்டாகணும். ஏன்னா யூ டபுள் டேஷ் வந்துருக்குது. டபுள் டிஃப்ரென்சியேஷன் வந்தால் டபுள் இன்டகிரேஷன் வரைக்கும் நீங்கள் வந்தாகணும். மைனஸ் காஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் என்எக்ஸ் பை என். ஆல்ரெடி ஒரு என் ஸ்கொயர் இருக்குது, நீங்கள் ஒரு என் போடுவீங்க, அப்போ அது என்ன ஆகிடும்னா என் கியூப் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டாம், ஏன்னா இது ஸ்டாப். ட்ரிபிள் டேஷில் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதை போட வேண்டாம். V3 நீங்கள் போடவே வேண்டாம், ஏன்னா 0 வந்துச்சுன்னா சம் ஓவர்னு அர்த்தம். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா எழுத போகிறோம். we are going to write பெர்னோலிஸ் ஃபார்முலா. பெர்னோலி என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவிக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறாரு. இன்டகிரேஷன் ஆஃப் யூடிவின்னு உங்களுக்கு லாக் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூவி மைனஸ் யூ டேஷ் V1 யூ டபுள் டேஷ் V2 டாட் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு இதோட நின்று போச்சு. அப்போ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம். 0 வந்ததுனால நம்மளுக்கு 1 2 3 தான் கிடச்சிருக்குது. அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வாட் இஸ் மை யூ எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் மை வி சைன் என்எக்ஸ் பை என். அதுக்கு யூ டேஷ் தோ இருக்குது பாருங்கள் 2x.
அடுத்தது v1 வந்து மைனஸ் காஸ் nx பை n ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது u டபுள் டேஷ்னா 2. அடுத்தது v2னா மைனஸ் சைன் nx பை n கியூப். ரைட், இது வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக udv ஃபார்முலா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது 0 to pi udvன்னு சம் போட்டிருக்கிறோம். அதனால் இங்கேயும் லிமிட் நான் 0 to piன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 0 to pi என்றால் லிமிட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 0 to pi சப்ஸ்டியூட் பண்ணணும். பெர்னோலி தான் சொல்கிறாரு, நீங்கள் இன்டகிரேஷனே முடிச்சிட்டிங்க, நீங்கள் லிமிட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதை செட் பண்ணிவிட்டு 0 to pi சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறார். இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன் நான். இது பேர் 0 டிகிரி, இதுக்கு பேர் 90 டிகிரி, இதுக்கு பேர் 180 டிகிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் 0னா 1, காஸ் பைனா -1, காஸ் 0னா 1, காஸ் பைனா -1. ஆனால் சைன் 0னா இந்த இடத்துல சைனுக்கு உயிரே கிடையாது. சைனுக்கு சைன் 0னா 0 தான், சைன் பைனாலும் 0 தான். அப்போ சைன் எத்தனை பை வந்தாலும் சரி, இது 1 பை 2 பை 3 பை 4 பை, இங்கே பை வரும், இங்கே 2 பை வரும், இங்கே 3 பை வரும், இங்கே 4 பை வரும், இங்கே 5 பை வரும், இங்கே 6 பை வரும். அப்போ ஈவன் பைஸ்லாம் இங்கே இருக்கும். ஈவன் பைலாம் இந்த பக்கம் வரும், ஆட் பை 5 பை 7 பைலாம் இந்த பக்கம் இருக்கும். எது வந்தாலும் சைனுக்கு 0 தான். அப்போ நான் பையை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணாலே சைன் என் பைன்னு வரும். எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண அடுத்த செகண்டே இது 0 ஆகிடும். ஏன்னா சைன் என் பை இஸ் 0. மறக்காதீங்க இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுகிறேன். பிகாஸ் சைன் ஆஃப் என் பை பை 2 வந்தால் தான் சைன் வேலை செய்யும். மொட்டையாக பை வந்துருச்சுன்னா ஆன்சர் 0 தான் வரும், 0 தான் வரும். மைனஸ் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கிறேன். 2 டைம்ஸ் எக்ஸுக்கு பதில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பை காஸ் என் பை பை என் ஸ்கொயர். திருப்பியும் இங்கே பை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என் பை வந்தாலே 0 தானே, அதனால் அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு 0 இன்ட்டு எனிதிங். எக்ஸுக்கு 0 தானே போடுறீங்க, 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். அகெயின் இங்கே 0 வரும், 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். அதுக்கடுத்தது சைன் n இன்ட்டு 0, n இன்ட்டு 0னா சைன் 0. திருப்பி நான் என்ன சொன்னேன், சைன் 0 இஸ் 0. சைன் இந்த லைனில் உயிரே கிடையாது, அதனால் லோயர் லிமிட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நமக்கு மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான்ப்பா மீந்துக்குது. 2 பை ஒன்று மீந்திருக்குது, காஸ் என் பை பை என் ஸ்கொயர்னு மீந்திருக்குது. சரி சார், காஸ் என் பைக்கு என்ன சார் ஆன்சர்? காஸ் நல்லா கவனிங்க. காஸ் என் பைக்கு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு +1னா -1னான்னு தெரியாது. 2 ஆன்சர் காட்டும். இந்த பாருங்கள், காஸ் 2 பைக்கு +1, காஸ் 4 பைக்கு +1, காஸ் 6 பைக்கு +1, காஸ் 3 பைக்கு -1, காஸ் 5 பைக்கு -1. அதனால் காஸில் என்ன பிரச்சனை வரும்னா +or-1 வரும். காஸ் என் பைக்கு 2 ஆன்சர் வரும், +1 வரும், -1 வரும். யாரை பொறுத்துன்னா என்னை பொறுத்து. எண்ணுக்கு 0 போட்டிங்கன்னா -1/0 1, இது வந்துடுச்சு பாருங்கள், காஸ் 0 இஸ் 1. எண்ணுக்கு 2 போட்டிங்கன்னா 2 பை, அப்போது 2 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இங்கே வரும். 2 இங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு 2 வந்துருச்சுன்னா -1 ஸ்கொயர் இஸ் +1. இந்த பாருங்கள், 2 பைக்கு ஆன்சர் 1. இங்கே 4 போட்டிங்கன்னு வச்சுங்க, -1/4 +1 ஆகிடும், இந்த ஆன்சர் வந்துடும். 6 பை போட்டிங்கன்னு வச்சுங்க, -1/6 +1 ஆகிடும். அப்போது நீங்கள் ஈவன் நம்பர்ஸ் எது போட்டாலும் +1 வரும். காஸோடைய 2 பை 4 பை 6 பை எல்லாத்துக்கும் ஆன்சர் 1 தானே. அப்போது ஈவன் பவர்ஸ் போட்டிங்கன்னா 1 வந்துடும். 3 பை 1 பை 3 பை 5 பை எல்லாத்துக்கும் -1 வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள், 1 போட்டு பாருங்களேன். 1 போட்டிங்கன்னா காஸ் 1 பை -1/1 இஸ் -1. 3 பை போட்டிங்கன்னா -1/3 இஸ் -1. 5 போட்டிங்கன்னா -1/5 இஸ் -1.
அதனால் எப்போதும் ஞாபகம் வச்சிங்க காஸ் n பைக்கு 2 அடையாளம் இருக்குது. ஒன்று +1 இன்னொன்று -1. +1னா -1ன்னு தெரியாது நமக்கு. அதனால் நம்ம எப்படி இந்த சம்மை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π கிட்டேயே போகாதீங்க. காஸ் n பைக்கு இதான் ஜென்ரல் ஃபார்முலா -1 பவர் n என்ற ஃபார்முலா போட்டு முடிச்சிங்க. sin n பை வந்தால் 0, cos n பை வந்தால் -1 பவர் n, வேறு n belongs to உங்களுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அல்லது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். எந்த வேல்யூஸ் போட்டாலும் உங்களுக்கு அதை தான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ n belongs to integers ஆக்சுவலாக n belongs to integers. இந்த மாதிரி நீங்கள் சம்மை க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் your answer will be 2π -1 power n by n square is your final answer. We have used Bernoulli's theorem successfully for completing this sum. Okay, thank you.